மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தைன்னு எனக்கு. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, A.R. முருகதாஸ் எடுத்த ரமணான்ற படத்துல ஒரு வயதானவர் இறந்திருப்பாரு. அந்த இறந்தவர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகும்போது அவங்க அரசியல் பண்ணுவானுங்க. அது மூலியமா காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுவானுங்க. அவங்கள்ட்ட இருந்து 20 லட்ச ரூபா ஆட்டையை போட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் உங்க இறந்த கணவர் தான் இந்த 20 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுத்தாருன்னு சொல்லும் போது அவங்க சொல்றது, வாழ்றப்பே தற்குறிமாட்ட வாழ்றப்பே தற்குறிமா சுத்திட்டு இருப்பான். இப்ப வந்துகிட்டு இப்படி 20 லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுத்தாரு அப்படின்னு கேட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு சீக்வன்ஸ் வரும். இதுல 20 லட்ச ரூபா பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏதி அவள பணம் உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா? உயிரோட இருந்தப்போ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. அந்த சீக்வன்ஸ் இப்போ 2025 கரூர் சம்பவத்துல நடந்திருக்கு. எல்லாருக்கும் 20 லட்ச ரூபா கொடுத்தாங்கல்ல. ஸோ அப்படியே ரமணா கேரக்டர் விஜயகாந்த் கேப்டனுடைய மறுவுருவம் தான் சொல்றாங்க டிவிக்காவை. கேப்டனே எம்ஜிஆரோட கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லப்பட்டிருக்காரு. இவரும் தன்னை ஜனநாயகன்னு சொல்லிட்டு வராப்புல. ஸோ எல்லாருமே கோஇன்சிடென்ஸ் தானே, ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா கொடுக்கப்பட்டது. அந்த மக்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, சாகருக்கு முன்னாடி திட்டுறாங்க. காசு வாங்கின பிறகு நாங்க திருப்பி 2-3 பேர் அனுப்புவோம் டிவி காக்காக. ஏன்னா 20 லட்சம் பத்தாது இல்லை, 40 லட்ச ரூபா கிடைக்கும்ல அடுத்த ரூபா போறப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த ரமணா படத்தோட கேரக்டரை இந்த கிளிப்பை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மக்களுடைய மனநிலையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்களையும் மொத்தமா பிளைம் பண்ண முடியாது மக்களையுமே. ஸோ வாழ்வாதாரம் ரொம்ப டவுனா இருக்கனால இதை மேலே தூக்குறதுக்கு எந்த வழிக்குள்ள போனாலும் வாய்ப்பே இல்லை. எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்டிருக்கு. பாலிடிக்ஸ், லஞ்சம், ஊழல் எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்குள்ள சாதாரண பாமர மக்கள்னால வர முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்ல போய் யாருக்கோ இறந்து பலியானாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முன்னேற முடியாட்டியும் இப்படி ஒரு நிகழ்வு மூலியமா முன்னேறாங்க. அதாவது அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு கனவு கோட்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கனவு கோட்டை உடனே சாத்தியப்படுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த 20 லட்சம்ன்ற அமௌண்ட் அந்த சுச்சுவேஷன்ல பெரிய அமௌண்டா தெரியப்படுது. ஏன்னா அந்த வாழ்வாதார பொருளாதார உலகம் அப்படிதான் இருக்கு. ஒரு வீட்டில் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பேசிக்கிட்டு இருப்போம். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி லைஃப் என்னன்னா, அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையே டெய்லி தினக்கூலியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு வந்து 20 லட்ச ரூபா கொடுக்கும் போது, கவர்மெண்ட் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கும், கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா கைக்கு வரும்போது அது அந்த இழப்பை ஈடு செய்யற மாதிரி தான் இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு சொன்னா புரியாது, அந்த சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கு தான் புரியும். இதெல்லாம் பேசுவாங்க எமோஷனல், ஐயோ காசு வாங்கிட்டு இப்படி பேசுறாங்க அப்படிலாம் யோசிப்பாங்க. நிறைய பேர் பேசுவாங்க. அந்த இடத்துல கஷ்டப்படுறவங்க வீட்டுல இருந்து பார்க்கும் போது தான் தெரியும் அவங்களுக்கு இவன் இருந்து இந்த அமௌண்ட்டை சம்பாரிச்சு கொடுத்துருப்பானா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்குறி. ஆனா அவன் போன பிறகு இவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எப்படிதான் இறந்திருந்தாலும் 1 மாசத்துல 2 மாசத்துல 1 வருஷத்துல மறந்துடுவாங்க. ஸோ இவங்க அதே மாதிரிதான் காலப்போக்கில் காணாம போயிடுவானுங்க. பட் இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து செட்டில் ஆகி அவங்க ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமைக்கு வருது. இதான் நடந்திருக்கு இந்த கரூர் சம்பவத்துல. இது அந்த மக்கள் ட்ரோல் பண்றது, கிண்டல் பண்றது எல்லாமே ஓகே தான். பட் யோசிக்க வேண்டியது பொருளாதார சிக்கல்னாலதான் இந்த 20 லட்ச ரூபாய்க்காக இந்த மக்கள் இறங்கி போயிடுறாங்க. இதை யாரும் யோசிக்க மாட்டீங்க. இந்த பொருளாதாரம் ஏன் மக்கள் மத்தியில் வரவே இல்லை? பெரும் முதலைகள்லாம் எப்பயுமே பெரிய ஆளாவே இருக்காங்க. சாதாரண மக்கள் ஏன் சாதாரண மக்களாவே இருக்காங்க? இந்த கேள்விக்கான பதிலை தேடுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்.